Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I'm so glad to see you all here. இந்த வீடியோ மூலமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Today I'm going to share you about the innocent's life from the Bible. இன்னைக்கு நம்ம வேதாகமத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இளையகுமாரனை பத்தி பார்க்க போறோம். Yes, it's in Luke 15th chapter. லூக்கா 15 நம்ம இதை பத்தி படிக்கலாம். You know well about this incident. உங்க எல்லாருக்கும் இதை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். So I'm not going to explain it right now. நான் அதை திருப்பி சொல்ல போறது இல்ல. Yes, in the younger son's life he did all the sins. இளையகுமார வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லா பாவமும் இளையகுமார் செஞ்சாரு. He did every sins. ஒரு பாவம் விட்டு எல்லா பாவத்தையும் செஞ்சாரு. But one thing he did. இளையகுமார் ஆனா ஒன்னு செஞ்சான். He realized what he did. அவர் அவர் வாழ்க்கையில என்ன பாவம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. Yes, he realized that he sinned against the heaven and to his father. அவர் செஞ்சது பாவம், நான் தேவனுக்கு விரோதமாவும் தகப்பனுக்கு விரோதமாவும் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்து கொண்டார். Yes, when he realized he was accepted by his father and also he got all the lost blessings in his life. எப்போ இளையகுமார் நான் செஞ்சது பாவம் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொண்டாரோ அப்போவே அவங்க அப்பாவால ஏற்றுக்கொள்ளப்பட்டார். தேவனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேவனிடத்தில் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். He gained all the lost blessings in his life. இளையகுமார் வாழ்க்கையில என்னென்ன ஐஸ்வர்யத்தை இழந்து போனாரோ அதை திரும்பி பெற்றுக்கொண்டார். Amen. Hallelujah. Hallelujah. Yes, likewise we could see in Peter's life. அதே போல நம்ம பேதுரு லைஃபை பார்க்கலாம். When Jesus entered in his boat, பேதுரு படகுக்குள்ள ஆண்டவர் வந்தபோது Peter said, Lord, I am a sinful man, please go away from me. பேதுரு சொன்னது, நான் பாவமான மனுஷன் ஆண்டவரே, என்னை விட்டு விலகி போங்க. At the moment he realized that he is a sinful man, அந்த நேரத்திலே பேதுரு நான் பாவமான மனுஷன் அப்படி சொல்லிட்டு உணர்ந்து கொண்டாரு. when he realized that, Jesus blessed him. எப்போ பேதுரு நான் பாவமான மனுஷன் உணர்ந்து கொண்டாரோ அந்த டைமே இயேசப்பா bless பண்ணாங்க, ஆசீர்வதிச்சாங்க. Jesus did a wonderful miracle in Peter's life. இயேசப்பா அன்னைக்கு பேதுரு வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயமான காரியங்கள் செஞ்சாங்க. Yes, in younger son's life also, when he realized, he gained all the blessings back. இளையகுமார் லைஃப்லயும் இளையகுமார் வாழ்க்கையிலும் எப்போ நான் செஞ்சது பாவம் அப்படி சொல்லிட்டு அவர் உணர்ந்து கொண்டாரோ அந்த செகண்டே எல்லா பிளெஸிங் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். Friends, let us compare to our lives. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலும் அதை நம்ம வாழ்க்கையில கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we are also doing a lot of sins. We did lot of sins in our past life. நம்மோட வாழ்க்கையில நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கோம். இப்போ இருக்கிறதும் முன்னாடி இருக்க வாழ்க்கையில நிறைய பாவங்கள் நம்ம செஞ்சிருக்கிறோம். But the thing what we should do is we should realize what we did. அதுல ஒண்ணுதான், நம்ம செஞ்சது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். Yes, when we realize, எப்போ நம்ம உணர்ந்து கொள்றோமோ definitely God is going to bless us. கண்டிப்பா இயேசுப்பா நம்மள bless ஆசீர்வதிப்பாங்க. He is going to do a mighty things in our life also. கண்டிப்பா இயேசுப்பா நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதமான காரியங்களை செய்வாங்க. So do realize. சோ நம்ம அதை உணர்ந்து கொள்ளணும். And get blessings from God. நம்ம உணர்ந்து கொண்டா மட்டும் தான் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். May God bless you all through this verse. இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Bye. Bye.